இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நந்தினி மேடம், நீங்க யூனியன் செக்ரட்டரி ஆனதுல இருந்து நீங்க என்ன குடைச்சல் கொடுக்க போறீங்களோன்னு நினைச்சு அகிலாண்டேஸ்வரி மேடத்தோட முகத்துல ஒரு சின்ன பயம் இருக்கதான் செய்யுது. அப்படியே சொல்றீங்க? அவங்கள பார்த்தா எனக்கும் அப்படி தெரியலையே. நீங்க தன்னடக்கமா அப்படி சொல்றீங்க. நாங்க அவங்கள கவனிச்சுட்டு தானே இருக்கோம். நீங்க செக்ரட்டரியா நாமினேஷன் தாக்கல் பண்ணல இருந்து அவங்க முகத்துல பயம் வந்துருச்சு. என்னங்க சொல்றீங்க? ஆமா ஆமா ஆமா, நீங்களே கேளுங்க மேடம். நீங்க பக்கத்துல இருந்தாலே எங்களுக்கு யானை பலம் மேடம். ஆமா ஆமா மேடம், யானை பலம் தான் மேடம். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நாங்கெல்லாம் விடவே மாட்டோம் மேடம். ஏங்க, நீங்க யாரு? எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? இங்க பாருங்க, உங்களுக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எங்களுக்கும் இவங்களுக்கும் தான் பிரச்சனை. பேசாம வெளியில போயிருங்க, இல்ல உங்க உயிருக்கு நாங்க பொறுப்பு இல்ல. இது யூனியன் ஆபீஸ், இங்க எதுவும் பிரச்சனை பண்ணாதீங்க, அப்புறம் வேற மாதிரி ஆயிடும். ஆமா, உங்களுக்கும் நந்தினி மேடத்துக்கும் அப்படின்னா பிரச்சனை? குடுக்கல் வாங்கல் பிரச்சனை. இவங்க கொடுத்த வேலைய அவங்க சொன்னபடி கச்சிதமா செஞ்சு முடிச்சிட்டோம். ஆனா எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை முழுசா இன்னும் கொடுக்கல. அது மட்டும் இல்ல, போலீஸ்ல மாட்டின எங்களை பார்க்கவும் வரல, வெளியவும் எடுக்கல. என்ன உள்ள போனவங்க வெளியில வர மாட்டாங்கன்னு நினைச்சியா? நாங்க பணத்துக்காக வேலை செய்யற கூலிப்படை தான். ஆனா எங்களை ஏமாத்துனா அவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சும்மா விட மாட்டோம். நாங்க வந்த வேலையை 5 நிமிஷத்துல முடிச்சுட்டு கிளம்பிடுவோம். பேசாம நீங்க வெளியில போயிருங்க, இல்ல என்ன போக மாட்டீங்களா? ஏய் எங்க ஓடுற? என்ன மேடம் பேசிக்கிட்டு இருக்கும்போதே சொல்றீங்க? இனிமே நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். இதோ என்னோட துப்பாக்கி தான் பேசும். கெட் அவுட். நீங்க எல்லாம் ஓடி போய் உயிரை காப்பாத்திக்க போறீங்களா இல்ல உயிரை விட போறீங்களா? அடியாட்கள் என்ன கொல்ல வருவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதை விட நான் எதிர்பார்க்காத இன்னொரு சந்தோஷமான விஷயம், நீங்க அவங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்தினது. கெட்டதுலயும் ஒரு நல்லது மாதிரி இந்த நந்தினி மேலையும் உங்களுக்குள்ள ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கிறத நான் இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்ஸ் ஆண்டி. உனக்கும் எனக்கும் எப்பவுமே தனிப்பட்ட பகையெல்லாம் கிடையாது நந்தினி. உன் தாத்தா செஞ்ச தப்புக்கு ஏன் அப்பா தண்டனை கொடுத்தாரு. அப்போ ஆரம்பிச்ச பகை. உங்க தாத்தா அப்பாவுக்கு அடுத்ததா எங்களை பழிவாங்க இப்ப நீ இப்படி துடிச்சிட்டு இருக்க. நான் இப்ப காப்பாத்துனது நாகபுரி வம்சத்தை சேர்ந்த நந்தினிய இல்ல,
இந்த யூனியனோட செக்ரட்டரி நந்தினிய. நாகபுரி வம்சத்து நந்தினி மேல எப்பவுமே எனக்கு சாஃப்ட் கார்னர் கிடையாது. ஆனா இந்த யூனியன் மெம்பர்ஸ் எல்லார் மேலயும் எனக்கு அக்கறை இருக்கு. அவங்களுக்கு ஒண்ணுன்னா நான் அங்க வந்து நிப்பேன். இந்த யூனியனோட தலைவருங்கிற முறையில மெம்பர்ஸ்க்கு ஒரு பிரச்சனைன்னா உயிரை கொடுக்கவும் தயங்க மாட்டா இந்த ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி. நீ எதிர்பார்க்காத நேரத்துல நான் உன் முன்னாடி பல தடவை வந்து நின்றுருக்கேன். நான் அப்படி வந்து நின்னதுல உன்னாலேயே என்னாலேயும் மறக்க முடியாத ஒரு தருணம் இது. உங்க ஞாபகமா நீங்க கட்டின தாலிய நான் என் கழுத்துல சுமந்துட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச அந்த நிமிஷம்தான் மாமா என்னாலயும் உங்களாலையும் மறக்க முடியாத நினைவு. அதுதான். கரெக்டா சொன்ன. நம்ம 2 பேரால மறக்க முடியாத நினைவா தான். சரி, அமைதியே உருவான உன் அப்பா, அதாவது என்னோட மாமனார், எனக்காக கோவப்பட்டு ஒருத்தர் அடிச்சாரு. அது எங்க, எதுக்காக நடந்துச்சு ஞாபகம் இருக்கா? நல்ல ஞாபகம் இருக்கு மாமா. போடாங்கற பெரிய டேய் இப்ப பார்க்கலாம். நான் உனக்காக கொடுத்த பரிசுல உனக்கு ரொம்ப பிடிச்ச, நீ ரொம்ப உயர்வா மதிக்கிற பரிசு எது? நீங்க மெக்கானிக் வேலை செஞ்சு எனக்காக வாங்கி கொடுத்த கண்ணாடி வளையல் மாமா. அதுதான் நான் உயர்வா நினைக்கிற பரிசு மாமா. நான் உனக்காக சமைச்சு கொடுத்துருக்கேன். அது எப்போ எங்கன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? மறக்க முடியுமா மாமா அந்த நாள? ஒரு தடவை மும்பைல எனக்காக உப்புமா செஞ்சு கொடுத்தீங்க. இன்னொரு தடவை அப்பா கணேசன் எல்லாரும் நைட்டு கோவிலுக்கு போயிட்டாங்க. நான் மட்டும் வீட்ல நைட்டு தனியா ஜுரத்துல படுத்துட்டு இருந்தேன்.